இந்த கதை கற்பனை கிடையாது. இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா கொண்டு சொல்லப்படுறது. இந்த கதையை முடிச்சிட்டு நீங்க இரவு பஸ் சத்தம் கேட்டா யோசிச்சு பாருங்க. 2018 இரவு 12 மணி, மழை பெய்யுது. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் நிக்கிறான். அவன் பெயர் முரளி. இருட்டுக்குள் இருந்து மெதுவா ஒரு பஸ் வெளியில வந்தது. பழைய என்ஜின் சத்தம். முரளிக்கு அந்த நிமிஷமே ஏதோ சரியில்லைன்னு தோணுச்சு. முரளி பஸ்ஸுக்குள்ள ஏறினான். அவன் முதல்ல கவனிச்ச விஷயம், அந்த பஸ்ல ஒரே ஒரு பேசஞ்சர் கூட இல்ல. டிரைவர் வயசானவர். கண்டக்டர் முகம் நிழலுக்குள்ள மறைஞ்சிருந்தது. யாரும் பேசல. பஸ் மெதுவா கிளம்பிச்சு. 5 நிமிஷம், 10 நிமிஷம், எந்த ஸ்டாப்லயும் பஸ் நிக்கல. முரளி மனசுக்குள்ள பயம் மெதுவா ஏற ஆரம்பிச்சது. முரளி ஒரு தடவை மிரரை பார்த்தான். டிரைவரோட ரிஃப்ளெக்ஷன் இல்ல. முரளி மெதுவா கண்டக்டர் கிட்ட கேட்டான், அண்ணா என் ஸ்டாப் தாண்டிடுச்சு. கண்டக்டர் திரும்பி பார்த்தான், நீங்க ஏறவே கூடாத பஸ்ல ஏறிட்டீங்க. அந்த நிமிஷம் பஸ் லைட் ஆஃப். முழுக்க இருட்டு. முரளிக்கு மூச்சே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருட்டுக்கு கண் பழக ஆரம்பிச்சதும் முரளி பார்த்தது பஸ் சீட்ல 6 நிழல் உருவங்கள். யாரும் அசையல, யாரும் உயிரோட மாதிரி இல்ல. முரளி கத்த ஆரம்பிச்சான், யாராவது இருக்கீங்களா? பதில் மௌனம். அடுத்த நொடி முரளி கண் திறந்தப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். டாக்டர் அவனை பார்த்து சொன்னார், இந்த ரூட்ல லாஸ்ட் பஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி 6 பேர் இறந்தாங்க. முரளி போனை ஓபன் பண்ணினான். கேலரியில ஒரு போட்டோ. அவன் முகம் பின்னாடி அதே 6 நிழல்கள். போட்டோக்கு கீழே இருந்த டெக்ஸ்ட், லாஸ்ட் பேசஞ்சர் டெலிவர்ட். இன்றிரவு பஸ் சத்தம் கேட்டா திரும்பி பார்க்காதீங்க.